சாதி ரீதியாக ஒரு பிளவை உண்டு பண்ணி அந்த அரசியலை உள்ள கொண்டு வந்து வைக்கணும்னு ஒரு பெரிய அளவில் ஒரு வேலை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் நெருப்பா ஒரு பையன் வந்து கிளம்பி வர்றாப்புல வந்து சாதி மதங்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து ஒரு வெடிச்சு கிளம்புறப்ப என்னன்னா ஒரு பெரிய அளவில் கூட்டம் சேருது. ராப் சிங்கர் வந்து ஒரு ஒரு பேண்ட் போட்டுக்கிறாரு, ஒரு டிஷர்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கிறாரு, ஒரு புலிநகை மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையன் 25-24 வயசு பையன் வந்து அவரை பார்த்தா ஏற்கனவே அவர் வந்து படிக்கிற காலத்தில் கருப்பா இருக்கிறான் அப்படின்ற ஒதுக்கு அந்த சாதி ரீதியான கலர் ரீதியாக ஒடுக்குமுறையில் அது இருக்கு. இதெல்லாம் எடுத்து என்ன பண்றாப்புல மேடைகளில் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஆக்ரோஷமா இந்த ராப் பாடல் இருக்கு இல்லையா, அந்த ராப் பாடல் ஸ்டைலில் இவர் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த அனல் கக்கக்கூடிய வார்த்தைகளை பாடுறாரு. பொருளாதார பின்புலம் நல்லா இருக்கா அவருக்கு? இவரே கூலிகளை பார்த்துட்டு இருந்தவர் தான். அதான் கேட்குறேன், அவருக்கு எப்படி ஸ்டேஜ் ஆர்கனைஸ் பண்ணிட முடியுதா? அப்போ முதல்ல சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் ஏற்றி பாட வைக்கிறாங்க, அப்புறம் அது ஒரு பெரிய கூட்டமாக சேருது, அப்புறம் ஒரு பேண்டு மாதிரி ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் கேரளா முள்ள போறாரு, பல நாடுகளில் போய் கச்சேரி நடத்துறாரு, ஒரு பெரிய கூட்டம் சேருது, புரட்சிகரமான கருத்துக்களை பேசுறாரு, வந்து சாதி கட்டமைப்புக்கு எதிராக, மத கட்டமைப்புக்கு எதிராக, உழைக்கும் மக்களுக்கு எதிராக நிறைய அவர் வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கு சுருக்கு குத்துற மாதிரியான வரிகளாக இருக்கும். எங்கள் வேர்வைக்கு நிறம் இல்லை, எங்களுக்கு சட்டைக்கு கலர் இல்லை, எங்களுக்கு வேர்வையே சட்டையாக நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு உழைக்கும் மக்களை பற்றி பேசுறாரு.